உங்ககிட்ட 3 பரோட்டா 3 முட்டை இருந்தாலே போதும், உங்களாலையும் கொத்து பரோட்டா செய்ய முடியும். எப்படின்னு நான் சொல்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிலா நரிஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டு கடை ஸ்டைல் கொத்து பரோட்டா எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸிங்க, ரொம்பவே அஃபோர்டபுளும் கூட. ஒரு 3 பரோட்டாவும் குருமாவும் மட்டும் கடையிலேருந்து வாங்கி வச்சிங்கன்னா போதும், சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இல்லைனா நீங்களே பரோட்டா செஞ்சு குருமா செய்யும்போது கொஞ்சம் வேலைப்பழும் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 2 வெங்காயம் அது கொஞ்சம் நல்லா வதக்க விட்டுட்டு கை நிறைய கருவேப்பிலை கூடவே ஒரு தக்காளி நல்லா நான் மசித்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு பரோட்டா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 3 பரோட்டா வாங்கி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 3 பரோட்டாவே அதோட செலவே ஒரு 50 ரூபா கிட்ட தான் வரும். பட் ஆனால் நீங்கள் ஒரு கொத்து பரோட்டா வாங்கினீங்க அப்படின்னா அதோடதே 50 ரூபா. பட் ஒரு ஆள் சாப்பிட்ற கணக்கு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இதை 2லேருந்து 3 பேர் சாப்பிட்லாம். இப்போ இந்த பரோட்டாவை ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அந்த சால்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சால்லாம் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். ஒரு பரோட்டா கூட அதெல்லாம் ஒன்றாகிற மாதிரி. இப்போ நம்ம ஒரு பரோட்டாவுக்கு 1 முட்டை அப்படிங்கிற கணக்கில் 3 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டை கொஞ்சம் குறைவாக சாப்பிடுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2 முட்டையாக கூட குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ முட்டை ஆட் பண்ண உடனே நம்ம மிக்ஸ் பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க. முட்டை கொஞ்சம் வேகட்டும். இது ஃப்ரெஷ் முட்டை அப்படின்னா நாங்கள் டைரெக்டாகவே சேர்த்துட்டோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பேனில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அந்த முட்டையோட பச்சை வாசனை போடுறதுக்கு. கூடவே நம்ம அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் உப்பு தேவைப்படும் இல்லைங்களா, அந்த உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்க குருமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ரொம்பவே ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு சில இடத்துல ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நம்மளோட வேலை எல்லாமே மிக்ஸிங் தான். நீங்கள் எங்ககிட்ட தோசை கல் இருந்தாலும் அங்கே இப்படியே கொத்த ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வேளை உங்ககிட்ட கடாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா ஃபைனாக பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டுட்டு கடாயிலே இதே ரெசிபி ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொத்துனீங்க அப்படின்னா சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி. கடாயில் பண்ணும்போது நல்லா ஃபைனாக பிச்சு போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் நீங்கள் அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். சரி, வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, தக்காளியை நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொத்தி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த கல்லில் விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஜூஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் நீங்கள் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் தாட்ஸை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.